லிகோரியா, வெள்ளைப்படுதல் அல்லது ஒயிட் டிஸ்சார்ஜ், இந்த கண்டிஷனில் நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் உங்களுக்கு கண்டினியூவஸாக இருக்குது. சில நேரங்களில் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஜெல்லி ஃபார்மில் இருக்குது. சிலருக்கு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வெள்ளை நிறங்களில் தெரியுது, மஞ்சள் நிறமாக தெரியுது, அல்லது கிரே கலர்லேயோ க்ரீனிஷ் கலர்லேயோ இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த வெள்ளை போக்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கண்டினியூவஸாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டே இருக்கிறோம். உங்கள் உடம்பு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம், அதாவது சிம்டமும் வியாதி இல்லை, வியாதி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் இந்த வெள்ளைப்படுறதையும் நீங்கள் வந்து வியாதியாக எடுத்துக்காதீங்க. அதை சரி பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு விதமாக வேறு ஃபார்மில் இன்னொரு கொஞ்ச நாளில், இது சரியான பிறகு கொஞ்ச நாளில் அது வர்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ நம்மளோட பிரச்சனை, நம்மளோட விஷயம் என்ன, பிரச்சனை நம்ம உணர்ந்துட்டுருக்கிற விஷயம் சரியாகணும். அது மட்டும் இல்லை, ஏன் வந்துட்டுருக்குன்றதையும் நம்ம சரி பண்ணணும். அப்போ தான் இது ஒரு முழுமையான சிகிச்சையாக இருக்க முடியும். முழுசாக நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்கள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இப்போ இந்த கர்ப்பப்பை பிரச்சனை ஏன் வந்திருக்குன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணால், அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட சிறுநீர்ப்பை, அடுத்தது உங்களோட கிட்னி, ரெண்டும் பிரச்சனையில் இருக்குது. அப்படிங்கிறத தான் ஒன்று மென்சஸ் சைக்கிளில் பிரச்சனையாவோ அல்லது தூரம் போகிறதுல, அதாவது அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, விட்டு விட்டு தூரம் போகுது, ஸ்பாட்டிங்ஸ் மட்டும்தான் படுது, இந்த மாதிரி தூரம் போகிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனையாக நீங்கள் உணர்வீங்க. அதில் ஒரு செக்மெண்ட் தான் இந்த வெள்ளைப்படுதல். ஸோ தயவு செய்து உங்களோட பிரச்சனைக்கு, அதாவது உங்களோட வெள்ளைப்படுறதுக்கு, ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை பெர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா முதல்ல அது ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சிறப்பு, பெர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கும், திரும்ப லைஃப் லாங் வராது. இதுதான் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். அதுக்கு நீங்கள் அக்குபஞ்சரை சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், திரும்ப வராமல் நம்ம பார்த்துக்க முடியும்.